கைஸ் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்றதை வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. நம்ம கதைக்கு வருவோம். கேலிஸ்தானிக்ஸ் கத்துக்கிற பயணத்துல நீ நாள் 78. நேற்று நாள் 77 வீடியோவை 76ன்னு போட்டிருக்கேன். அதற்காக மன்னிக்கவும். எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர்லாம் கொடுப்பாங்கன்றதுனால காலேஜ் கிளம்பிட்டேன். சேர போலான்னு பார்த்தா ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணியா இருக்கு போல. தூத்தல் போட்டுக்கிட்டே இருந்ததுனால கொடையை பிடிச்சி கிளம்பிட்டேன். காலேஜ் ஆனதும் அவள் கூட வெள்ளத்தை போட்டு பாலை ஊற்றி செஞ்சதை காலைல சாப்பாடா சாப்பிட்டேன். கிளாஸ்ல ஆரம்பிச்சதும் நான் நினைச்ச மாதிரி பேப்பர் கொடுத்தானுங்க. நான் பாஸ் ஆயிட்டேன். நம்ம நண்பரோட நிலைமை தான் சூப்பரா இருந்துச்சு. சுத்தமா 1 மார்க் எடுத்து வச்சிருக்கான். நம்ம படிச்சு ஃபெயில் ஆன மாதிரி ஃபீலிங் வேற. 2 பீரியட் பெருசா யாரும் கிளாஸுக்கு வரல. எல்லாம் கேம் ஃபோன் நோண்டிட்டு இருந்தானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது லைப்ரரி ரூம் வர சொல்லியிருந்தாங்க. அதனால காலேஜில் உருவான ஸ்விம்மிங் பூல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தேன். லைப்ரரி ரீச் செக்இன் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம். உடனே எல்லாரும் சேர் போட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து 20 நிமிஷம் மேல ஆச்சு, யாருமே வரல. அதனால எல்லாம் ஃபோன் எடுத்து டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படியே போய் அந்த பீரியடே முடிஞ்சு பிரேக்கே வந்துடுச்சு. பிரேக் டைம்ல பசங்களோட செருப்பு கீழே பறந்துச்சு. அதனால ஒத்த கால் நடை போட்டு அது போய் எடுத்துட்டு வர போயிருந்தானுங்க. பறக்க விட்டதுல செடி மூளை எல்லாம் இருந்திருக்க போல போய் எடுத்துட்டு வந்திருந்தானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பசிக்கும் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்த பச்சை பயிரை சாப்பிட்டேன். இதுவும் ஃபுல்லா நான் சாப்பிடல, ஷேர் பண்ணிட்டேன். திரும்பவும் ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் வந்துச்சு. அதில் வாட்டர் பாஸ் அவரு 7 மார்க். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் மதிய சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். போர் அடிக்குதுன்னு படம் பார்த்துட்டே இருந்ததுனால காரியோ போல. கிளாஸுக்காச்சும் போயிட்டு வருவோம். கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். நாளைக்கு விண்டர் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுனால இன்னைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டேன். இந்த இயரோட கடைசி பிஸ்கெட் ஜூஸ் தான். வீட்டுக்கு வந்து வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் விளையாடிட்டேன். நீங்க ஒரு ஆவரேஜ் லெக் டே தான். போன தடவை ரொம்ப இன்டென்சிவா ட்ரெயின் பண்ணி 2 நாளா ஒர்க் அவுட் பண்ணாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால இந்த தடவை ஒரு செட்டை குறைச்சிக்கிட்டேன். எடுத்த உடனே நார்மல் ஸ்குவாட்ஸ் 4 செட்டை 3 செட்டா குறைச்சிக்கிட்டேன். அடுத்து பிசு ஸ்குவாட்ஸ் 2 செட்டு தான் போட்டேன். ஒரு செட்டுக்கு 3 ரெப்பு 2 காலுக்கும் ட்ரை பண்ணேன். அடுத்து சும்மா ஸ்குவாட்ஸ் இது 4 செட் இருந்தது, 3 செட்டு குறைச்சிக்கிட்டேன். அடுத்து பல்கேரியன் ஸ்பிளிட் இது 3 செட்டு தான் போடுவேன். அதனால அப்படியே ட்ரெயின் பண்ணேன். 15லேருந்து 20 ரெப்பு போவோம். அடுத்து வாலை சப்போர்ட் பண்ணி இப்படி சிட்டிங் பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். 30 செகண்ட்ஸ் பண்றதுக்குள்ள கால்லாம் நடுங்கிடுச்சு. இதுக்கு மேல முடியாதுப்பான்னு ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு 10:30 நைட் டின்னர் கதம். அது கூட வாங்கிட்டு வந்த பிஸ்கெட்டும் கதம். இப்போ அந்த முக்கியமான கதைக்கு வரேன். அது என்னன்னா விண்டர் ராக் சேலஞ்ச் தான். நான் 3 விஷயத்த ஒழுங்கா பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஃபேட் லாஸ், அப்புறம் 6 பேக் அச்சீவ் பண்ணணும். இது சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன். செகண்ட் சேலஞ்சு ஸ்டடீஸ். நவம்பர் மாதம் செமஸ்டர் வருது. டிசம்பர் மாதம் சிஎம்ஏ இன்டர் ஃபர்ஸ்ட் குரூப் எக்ஸாம் எடுத்து நல்லபடியாக முடிக்கணும். தேர்ட் சேலஞ்சா 3 ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ண விரும்புறேன். நம்பர் 1 ஹேண்ட் ஸ்டாண்டு, அடுத்து எல்சிட்டு, அடுத்து அட்வான்ஸ் டக் பிளான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் அட்வான்ஸ் டக் பிளான்ஸ் ஆச்சு அச்சீவ் பண்ணணும். 3 சேலஞ்சு இந்த வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா ப்ராப்பரான டயட் பிளஸ் டெய்லி ஸ்டடீஸ் 2 கரெக்டா பண்ணாதான் மேல இருக்கிறது எல்லாத்தையும் முடிக்க முடியும். அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அது உங்களுக்காக மட்டும். அது என்னன்றது சீக்ரெட். போக இந்த வீடியோல பாப்பீங்க. மறக்காம இந்த பேஜ் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் கேரண்டி. இந்த 3 சேலஞ்சு இந்த வருஷத்துக்குள்ள நான் முடிக்கணும். இதை நான் எனக்கே விட்ட சவால். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சேலஞ்ச் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.